உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. உயிர் online app, trusted by more than 10,000 families. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. ஒரு பக்கம் பாஜகவோடு கூட்டணி உறுதியாக இருக்கிறது, எங்களை யாராலும் பிரிக்க முடியாது என்று ஒரு பக்கம் பேசுறார். ஆனால் விஜயனுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லிட்டார். பாஜக எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறார்னா வேலுமணி ஒரு படி மேலே போய் ஆர்எஸ்எஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார். அப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு வெளியில் வந்தால் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நம்ம உங்களோட கூட்டணி பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்களோட பிரச்சாரத்துக்கு போவாராம், ஆனால் அவங்களுக்கு எதிராக இவர் பிரச்சாரம் செய்வாராம். அப்போ இவருடைய நோக்கம், அப்போ ஏன் போய் நீங்கள் அவங்களோட முதல்ல கூட்டணி சேர்ந்து விட்டதுனால திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் யாரும் வருவதற்கு தயங்குகிறார்கள், விஜய் போன்றவர்களும் வர தயங்குறாங்க. ஒருவேளை சீமான் வேணா அந்த கூட்டணியில் வந்து இணையலாம். ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கு எதிராக, கூட்டணி ஆட்சி என்பதற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறாரு. இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக, தங்கள் மீது உள்ள வழக்குகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இவர்கள் எடுத்த முடிவு. இப்போ அவர் சொல்ற நேரேட்டிவ் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும், எல்லோரும் என்கிட்ட வாங்க, புலிக்கு பயந்தவங்கள என் மேல வந்து படுத்துக்கங்கிறாரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அதிமுகவின் முன்னாள் MP திரு KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க சார்? அதிமுகவில் இப்போ நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் வந்து பல வகையில் பேசு பொருளாக இருக்குது. குறிப்பாக இன்றைய தினம் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கும் சீமான் அவர்களுக்கும் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கூட்டணிக்கான முயற்சின்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா 2024 இந்த முயற்சிகள் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அதில் புதுசாக இணைந்தவர் விஜய் அவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும். எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இந்த கூட்டணிக்கான முயற்சி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அது இதுவரைக்கும் கை கூடலை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. ஒரு பக்கம் பாஜகவோடு கூட்டணி உறுதியாக இருக்கிறது, எங்களை யாராலும் பிரிக்க முடியாது என்று ஒரு பக்கம் பேசுகிறார். ஆனால் விஜயனுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லிட்டார். பாஜக, திமுக இந்த இரண்டு பேரும் உடனும் கூட்டணி கிடையாது, இவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறவர்களோடும் கூட்டணி கிடையாது. அப்போ ஒரு பக்கம் இவர் பாஜகவோடு கூட்டணி இருக்குது என்பதை உறுதிப்படுத்திவிட்டு, இன்னொரு புறம் வந்து விஜயை கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைப்பது வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. அது ஒரு தெளிவில்லாத மனநிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதைத்தான் காட்டுது. ஒருவேளை பாஜகவை எதுவும் கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகளாக இதை பார்க்கணுமா? ஏன்னா விஜய் சீமானெல்லாம் தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. பொதுவெளியிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒரு நவம்பர், டிசம்பர் இல்லை ஜனவரி அந்த மாதிரி இருக்கும்போது பாஜகவை வந்து அவர் கழட்டி விடுவார், கழட்டி விட்டுட்டு விஜயுடன் ஒரு கூட்டணி அமைப்பார் அப்படின்னு ஒரு பேச்சு பரவலாக இருக்குது. அதை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை, அதனால தான் வேலுமணி கிட்டத்தட்ட RSSக்கே அடித்தளம் விட்டு விட்டார். எப்படி சொல்கிறீங்க? சமீபத்தில் கோவையில் நீங்கள் செய்திகள் எல்லாம் பார்க்கலையா? கோவையில் வேலுமணியினுடைய சகோதரர் RSSல திரு மோகன் பகவத் அவர்களை வேலுமணியும் வேலுமணி சகோதரரும் அவருக்கு வேல் பரிசளித்தார்கள். அடுத்து அந்த செங்கோலுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவில் RSSகாரர்கள் தான் நியமிக்கப்படுறாங்க. அதில் வந்து திரு வேலுமணியினுடைய சகோதரர் அன்பரசன் அதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனால எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறாருன்னா வேலுமணி ஒரு படி மேலே போய் RSSோடு கூட்டணி வைத்திருக்கிறார். அப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு வெளியில் வந்தால் இன்னொரு சிண்டே, அதிமுகவில் ஒரு சிண்டே உருவாக்கப்படுவார். இரண்டு பேரும் அழிக்கப்படுவார்கள். இரண்டு பேரும் அழிக்கப்படும். அதாவது எடப்பாடி பழனிசாமி மகாராஷ்டிராவில் என்னாச்சு? உத்தவ் தாக்கரேவே அழிச்சாங்க, சிண்டேவையும் அழிச்சாங்க. அழிச்சிட்டு பாஜக மேலேறி அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அதை நோக்கித்தான் அவர்கள் வந்து பயணிப்பார்கள். இல்லையானா இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது, நான் என்ன புழுவா, என்னை என்ன மெல்றதுக்கு, என்னை என்ன கடிக்கிறதுக்கு, நான் ஏமாளி கிடையாது, அதிமுக ஏமாளி கிடையாது, உங்களுக்கு வந்து கூட்டணியில் ஆட்சி கொடுக்கறதுக்கு ஒன்றும் ஏமாளிகள் இல்லைன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதாவது தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் உங்களை என்னை விட ஒரு சாதாரண வாக்காளருக்கு, சைக்கிளில் போகிறவங்க, கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்க,
டீ கடையில் உட்காந்து பேசுகிறவங்களுக்கு நம்மளை விட அரசியல் அதிகமாக தெரியும். கண்டிப்பாக. ஒரு தெளிவில்லாத நிலை எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு? பாஜகவோட. அமித்ஷா எந்த கட்சிக்கு தலைவர்? பாஜக. கூட்டணி ஆட்சின்னு சொன்னது யாரு? அமித்ஷா அவர்கள். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சிக்கு எதிராக பேசுகிறார். அப்ப யாருக்கு எதிராக பேசுறாரு? பாஜகவுக்கு எதிராக. பாஜகவுக்கு எதிராக. ஆனா எங்களை பிரிக்க முடியாது, நாங்க கூட்டணின்னு சொல்றாரு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லி தெரியல. முன்னுக்கு பின் முரணாக தெரியுது இல்லையா? அப்ப இரண்டே வழிதான். ஒன்று, இவர் அமித்ஷாவிடத்துல பேசி கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், என்னிடத்தில் பேசாததை, என்னிடத்தில் தெரிவிக்காததை, நான் சம்மதம் சொல்லாததை நீங்கள் கூட்டணி ஆட்சி என்று அறிவித்திருக்கிறீர்கள், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீங்கள் மாற்றி கூட்டணி ஆட்சி இல்லை, எந்த சூழ்நிலையிலும் இல்லை, அதிமுகவுக்கு ஒருவேளை ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பலத்தில் சற்று குறைந்தாலும் கூட தனிப்பட்ட முறையிலேயே அதிமுக ஆளும், அதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை பாஜகவும் மற்ற கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு வழங்கும் என்கிற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுக்க தவறினால் இந்த கூட்டணியிலிருந்து உங்களை வெளியேற்றுவோம் அல்லது நாங்கள் வெளியேறுவோம். இதுதான ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாடாக இருக்கு. அப்படி வெளியேறுகிற பொழுது திரு விஜய் அவர்களோடு கூட்டணி சேருவதில் தவறில்லை. அப்ப இதுதானே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நீங்க எல்லா இடத்துலையும் காலவார அரசியலே இப்படி சரியா வரும். இதையும் காலவார அரசியலா தான் பாக்குறீங்களா? ஆமா, நீங்க ஒரு முன்னுக்கு பின் முரணா தெரியலையா? நீங்க மக்கள்கிட்ட போய் இவர் என்ன பேசுறாரு? கூட்டணி ஆட்சி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு பேசுறாரு. யாருக்கு எதிராக பேசுறாரு? பாஜக எதிராக பேசுறாரு. ஆனா யாரோட கூட்டணின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்யறாரு? பாஜகவுடன் கூட்டணி. இது முரணா தெரியலையா? அடுத்து தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான முரண்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க மிக நேர்மையாக இருக்கணும், மிக சரியான பாதையில் பயணிக்கணும், உங்கள் எண்ணங்களும் பேச்சுக்களும் செயல்களும் நேர் பாதையில் இருக்கணும். இல்ல அவங்க கூட்டணி ஆட்சின்றதே ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க சார். அதுதான் சார் தேசிய ஜனநாயக இல்ல இதெல்லாம் கூட்டணி ஆட்சி என்பது அதிமுக தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏற்புடையதாக இல்லை. ஒன்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி இல்லை. இப்போ அவர் சொல்லிட்டாரு இல்லையா? எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இங்க கூட்டணி எடப்பாடி சொல்லி என்னங்க பண்றது? கூட்டணி ஆட்சின்னு சொன்னது எடப்பாடியா அமித்ஷாவா? அமித்ஷா அவர்கள். அப்ப அவர் சொல்லணும் இல்ல? அவருக்கு பதிலடி கொடுத்திருக்காரு இல்லையா? யாரு? இந்த வார்த்தை. அப்ப பதிலடி கொடுத்துக்கிறதுனா ஏங்க ரெண்டு பேரும் ஒன்னா கூட்டணின்னு சொல்லிப்பீங்க, எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவான் இல்லையா? என் குடும்பத்தை அவன் கேவலமா பேசுவான், அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன், இதெல்லாம் எங்களுக்குள்ள ரொம்ப சகஜமாப்பா. அது மாதிரி இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிக்கிறீங்க, ஆனா அவர்களுக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் செய்யறீங்க, ஆனா அவர்களோட கூட்டணின்னு சொல்லி சொல்றீங்க. இது எப்படி முரண்பாடா இல்லையா? நெருக்கடியின் மத்தியில தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த ஏதோ ஒரு நெருக்கடி தான் இந்த கூட்டணி. என்ன நெருக்கடி? ஏதோ ஒன்று. என்ன சொல்லுங்க, என்ன நெருக்கடி? பொதுவாக அவங்க இப்ப அவரே சொல்றாரு, எங்க சம்பந்தி வீட்டுல நீங்க ரைடு பண்ணிட்டீங்க, அதிமுக வீட்டுல ரைடு பண்ணிடுவாங்கன்றதுனாலதான் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரா? இல்ல, ஒரு மேடையில இப்போ அந்த பிரச்சாரம் பண்ணும்போது என் சம்பந்தி வீட்டுல ரைடுன்னு சொன்னீங்க, அது என் சம்பந்தி வீடே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சம்பந்தி வீடே கிடையாதா? என் சம்பந்தி என்ன தெருவோரத்துல குடிசை போட்டு இருக்காரு? என்ன சம்பந்தி தெருவோரத்துல குடிசை வச்சிருக்க போட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு? கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. இல்ல, அப்புறம் எப்படி சம்பந்திக்கு வீடே இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லை, இவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி மருமகள்லாம் இருக்காங்க சார். நம்ம குடும்ப பிரச்சனைகளை பேசக்கூடாது. எல்லோருக்கும் தெரியும் அவருக்கு சம்பந்தி இருக்கிறாங்க. அவரது சம்பந்தி வீட்டில் ரைடு, அவரது மகனும் அதில் வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அவருடைய சகோதரி மகன் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. சரி, இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னே நம்ம நம்புவோம். எடப்பாடி பழனிசாமி மிகச்சிறந்த நேர்மையாளர்னே நம்ம வச்சுப்போம். எதுக்காக இவர் அமித்ஷா இங்கே சென்னைக்கு கட்டி தூக்கிட்டு போயிட்டாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி சுயமாக சென்னை சென்ற அந்த டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்தாரா? டெல்லிக்கு சென்று தான் சந்திச்சார். எதுக்காக போய் சந்திச்சாரு? ஏதோ ஒரு கூட்டணி அமைக்கணும், ஒருமித்த கருத்துடைய கட்சிகள்லாம் கூட்டணியில் இருக்கணும்ன்றது அவருடைய பொதுவான கருத்து. கூட்டணி ஆட்சி என்பதுல ஒருமித்த கருத்து ஏற்படுத்தி கொண்டாரா இல்லையா? அப்ப அமித்ஷாவோட இவர் சம்மதம் சொல்லி இருக்கணும் இல்லையா? இல்லாம இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், இந்தியாவை ஆளுகிற கட்சியின் இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியவர் போய் சொல்ல மாட்டார். அப்ப நீங்க அங்க சம்மதம் சொல்லிட்டு இங்க அதை மறுக்கிறீங்களே என்ன? இங்க மறுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏதாவது இருக்கான்னு கேட்க. இல்ல, மறுக்க வேண்டிய நிர்பந்தம்னு இல்லை. அதாவது முடிவுகள் என்றைக்குமே மாற்றப்படலாம். ஆனா நீங்க எங்க மாற்றணும்?
யார் 2 பேர் சேர்ந்து முடிவெடுத்தீங்களோ நீங்க திருப்பி அமித்ஷாட்ட சொல்லி ஐயா இது ஏத்துக்க மாட்டாங்க, அதனால இது வேண்டாம், நீங்க மாற்றி அறிவித்து விடுங்கள், இல்லைன்னா நம்ம நண்பர்களாக பயணிப்போம், இது வேண்டாம், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நம்ம உங்களோட கூட்டணி பத்தி நாங்க பரிசீலிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்களோட பிரச்சாரத்துக்கு போவாராம், ஆனா அவங்களுக்கு எதிராக இவர் பிரச்சாரம் செய்வாராம். அப்ப இவருடைய நோக்கம் ஆளுகிற திமுகவை வீழ்த்துவதா இல்ல அதிமுகவில் தான் தான் தலைமை என்று உறுதிப்படுத்திக் கொள்வதா? இன்னும் அதற்கான போராட்டம் நீடிக்குது. ஆமா, இன்னைக்கு இப்ப அவரு தந்தி டிவியில ஒரு பேட்டி கொடுத்திருக்காருல்ல, இரவு 9 மணிக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காரு, தினகரன் வேற கட்சி, அதனால நாங்க கூட்டணியில் சேர்த்துப்போம், ஓபிஎஸ் இன்னும் தலைமைக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார், அதனால காலம் கடந்து விட்டதுன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய நோக்கம் என்ன? நீங்க விஜய்க்கே அவர் என்ன அழைப்பு விடுகிறார்? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதாவது புலிக்கு பயந்தவரெல்லாம் என் மேல படுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நினைப்பவர்கள் ஓரணியில் வாங்க என்று தான் சொல்றாரு. அது அப்படி இருக்கக்கூடாது. அதிமுக ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓரணியில் திரள வேண்டும், அதிமுகவில் ஒருங்கிணைய வேண்டும், இதுதானே கோஷமா இருக்கணும். நீங்க கிராமத்துல, அது கொங்கு மண்டல பகுதியில் ஒன்று சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு விவசாயிகிட்ட சொன்னாங்களாம், நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஓடுறீங்களோ இந்த நிலம் உங்களுக்கு சொந்தம், ஆனா ரவுண்டா முடிக்கணும், சர்க்குலரா ரவுண்டா முடிக்கணும்னு சொன்னாங்களாம். எனக்கு இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டு ஓடுனவன் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிட்டானா. அவருக்கு 72 வயசுங்க. நீங்க இன்னும் கட்சியை பிடிக்கிறதுலயே இருந்தீங்கன்னா எப்ப ஆட்சியை பிடிக்க போறீங்க? நீங்க திமுகவை அகற்றுவது உங்க நோக்கமா இல்ல ஓபிஎஸ் வீழ்த்துவது உங்க நோக்கமா? நான் ஒன்னும் ஓபிஎஸ் வக்காலத்து வாங்கல. அதிமுக ஆள வேண்டும், அதற்கு அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும், இதுதானே அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அதை செய்யணும் இல்ல. இந்த ஒருங்கிணைப்புன்றதை தாண்டி இந்த ஒருங்கிணைப்பு வேண்டாம், நம்ம கூட்டணி பலத்தை உருவாக்குவோம் அப்படின்றது அவருடைய எண்ணமா இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா இப்போ விஜயும் வரணும்ன்றது இல்ல, கூட்டணி பலம்னாலும் கூட அதுலயும் முரண்பாடுகள் தானே இருக்குது. நீங்க ஒன்னா விஜய் கூட போகணும், இல்ல பாஜக கூட போகணும். அவரும் வந்தாருன்னா ஒரு பலம் தானே, 2 பேரும் இருந்தாலே ஒரு பலம். அவர் தான் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல. இல்ல, ஒருவேளை கல்லு போட போட என்னைக்காவது கிடைக்கலாம்ன்ற ஒரு எண்ணம்ன்ற இருக்குல்ல, கடைசி கட்டத்துல கூட அது கிடைக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல, அது அவர்கிட்ட இருந்து ஒரு உத்தரவாதம் வாங்கிட்டு பேசணும்ல. நடக்கலாம், அது மாதிரி நடக்க கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது, நடக்கலாம். ஆனா அதுக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அப்படி நடந்தா சந்தோஷம், வாழ்த்துக்கள். இல்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமயம் கூட செய்திகள்ல வர்றது, தாவேகா 2026 தனிச்சு தான் போட்டி போடும்போது குறிப்பா பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்றதை தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் மாறுகிற பொழுது மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோடு 2021 இப்போ 2019 எல்லாம் கூட்டணி வச்சாங்க. ஏன் அது தோல்வி அடைந்தது? தேர்தலுக்கு சில மாதங்கள் வரை முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். தேர்தல் சமயத்தில் சேர்ந்தாங்க, அது மக்களை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ என்னாச்சு? தேர்தலுக்கு சற்று முன் தெரியப்படுத்திய அந்த முரண்பாடான கருத்துக்களை எடுத்து திருப்பி பரப்புரையில் அதை பயன்படுத்தினாங்க. அப்போ அதே தான் இதில் நடக்கும். இப்போ விஜய் அப்படி சேர்றாருன்னே வச்சுக்கோங்க, அப்படி சேர்ந்தா என்ன ஆகும்? அவருக்குமே ஒரு பாசிசம், பாயாசம் இதெல்லாம் எடுத்து போடுவாங்கல்ல. கண்டிப்பா. அப்ப இதெல்லாம் ஒரு குழப்பத்தை தானே கொண்டு வரும், ஒரு தெளிவில்லைன்னு சொல்றேன். அதாவது அரசியல்ல, அது குறிப்பா தேர்தல்ல ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணணும், ஒரு டார்கெட்டை செட் பண்ணி அடிக்கணும். இது இலக்கை நிர்ணயிப்பதிலேயே அவர் சரியா இல்லை, அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதிலேயே அவர் சரியா இல்லை. இப்ப இந்த பாஜக கூட்டணி இவ்வளவு சீக்கிரமா அமைஞ்சதுமே ஒரு இதுவா பார்க்கணுமா, தவறான முடிவா பார்க்கணுமா? நிச்சயமா தவறான முடிவை பார்க்கணும். நீங்க விஜய் மற்றவர்களோட எல்லாம் கூட்டணியை இறுதி செய்து விட்டு அந்த ஒரு தவிர்க்கப்படணும். ஏன்னா பாஜகவுக்கு, நீங்க அதிமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி இல்லை. இப்ப திமுகவை ஆள விடக்கூடாது என்று நினைக்கிற வாக்கு வங்கி தமிழகத்தில் இருக்கு. பாஜகவை ஆள விடக்கூடாது என்று நினைக்கிற வாக்கு வங்கி, அந்த எதிர் வாக்கு வங்கி பாஜகவுக்கு இருக்குது. அதிமுகவுக்கு அப்படி ஒரு வாக்கு வங்கியே இல்லை. அப்போ நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சீங்கன்னா 5% அவர்களால் உங்களுக்கு வாக்கு கிடைத்தால் 10% அவர்களால் உங்களுக்கு வாக்குகள் வெளியேறும். அப்போ -5. அப்போ ஏன் போய் நீங்கள் அவங்களோட முதல்ல கூட்டணி சேர்ந்து விட்டதுனால திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் யாரும் வருவதற்கு தயங்குகிறார்கள், விஜய் போன்றவர்களும் வர தயங்குறாங்க. ஒருவேளை சீமான் வேணா அந்த கூட்டணியில் இணையலாம். ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் காலையில் ஸ்டாலினை பார்ப்பாரு, சாயந்தரம் அண்ணாமலைகிட்ட பேசுவார். அதனால எல்லோரு இடத்துலையும் இடையில சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி கூடவும் அனுசரணையாக நடந்து கொள்வார். அவர் ஏன்னா அவருடைய சித்தாந்தம் வேற, அந்த
தமிழ் தேசியம் என்கிற கட்டமைப்புக்குள்ள அவர் எல்லோரிடத்திலும் நட்பாக பழகுவார். அப்போ அந்த ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே அவங்க 2011 குரல் கொடுத்துருக்காங்களே அதிமுகவுக்காக, அவர் வந்து வெளியிலிருந்து ஒரு பிரச்சாரம்லாம் மேற்கொண்டிருக்காரு. அதற்கான வாய்ப்புகள் இன்னும் இந்த தடவையும் இருக்கு அப்படின்னு இருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு ஓபிஎஸ் மற்றவர்களையெல்லாம் கட்சியில் வந்து ஒருங்கிணைக்க மாட்டோம்னா எல்லாரும் விஜயோட ஒருங்கிணைவாங்க. ஓகே, அந்த விஜயோட ஒருங்கிணைவாங்க. சீமானே இந்த பக்கம் சேர்றாருன்னே வச்சுக்கோங்க, அப்பவும் அதிமுக வாக்குகள் சிதறடிக்கப்படும் இல்ல சார். எல்லோரும் பலமுகமாக தேர்தலில் 2 ஸ்டாலின் வீழ்த்தப்பட வேண்டும், திமுக ஆளக்கூடாது, ஒற்றை முழக்கமாக அதுல பயணிக்கணும். அப்படி இல்லைன்னா மாற்றா அதிமுக ஆள வேண்டும் என்று ஒற்றை கோரிக்கையாக முன்னெடுக்கணும். இந்த 2ல எதுக்கு வலு அதிகம் என்று வந்து பார்க்கணும். திமுக ஆளக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்ப அதிமுக ஆள வேண்டும் என்று நினைப்பவர்களை இவர் ஒருங்கிணைக்கணும் இல்ல. அந்த ஒருங்கிணைப்பு இல்லையே. கூட இருக்கிற பாஜகவே பாஜக ஆள வேண்டும் என்று நினைக்கிறாங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் பாஜக லைன்ல தான் போவார். பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி ஆட்சி என்று தான் வந்து பேசுறாங்க. தேமுதிக அதிருப்தியில் இருக்கிறாங்க. விஜய் தாவேகா பாஜக இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று தெளிவுபடுத்திடுறாங்க. இவர் பாஜகவை கூட வச்சுக்கிட்டு அவர்கள் சொல்லுகிற அந்த கூட்டணி ஆட்சி எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று அமித்ஷாவிடத்துல பேசுவதற்கு பதிலாக அதிமுக தொண்டர்கள் இடத்துல பேசிட்டு இருக்காரு. இதுல நிறைய முரண்கள் வந்து உங்களுக்கு தெரியலையா? இப்ப திமுக கூட்டணி கட்சியில் எடுத்துக்கங்க, 1000 முரண்கள் அவர்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் திமுக மீண்டும் ஆள வேண்டும், அந்த ஒற்றை புள்ளியில் அவர்கள் இணைகிறார்கள். அப்ப அதிமுக ஆள வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியிலோ அல்லது ஸ்டாலின் வீழ்த்தப்பட வேண்டும்ங்கிற ஒற்றை புள்ளி எடுத்தீங்கன்னா அப்ப இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் வரும். அதாவது இப்ப ஸ்டாலின் வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் அப்ப எங்களை எல்லாம் ஆட்சியில பங்கு கொடுங்கிற கோஷம் வரும். அதிமுக ஆள வேண்டும் அப்படிங்கிற கோஷத்தை முன்னெடுத்தீங்கன்னா அப்ப திமுக ஆள வேண்டுமா அதிமுக ஆள வேண்டுமா என்பதாகத்தான வாக்காளர்கள் மத்தியில் நீங்க வந்து கேள்வியை எழுப்பணும். இல்லை, இந்த நரேட்டிவை உங்களால் இன்னும் செட் பண்ண முடியலையா? இந்த அதிமுக தான் அடுத்து ஆள வேண்டும்ன்ற அந்த நரேட்டிவை அவங்களால செட் பண்ண எடப்பாடி பழனிசாமி மனசுல ஒன்னே ஒண்ணுதானுங்க, அதிமுகவினுடைய தலைவராக, தனிப்பெரும் தலைவராக அதிமுக தன் கைவசத்தில் இருப்பதாக அவர் அறிவிக்க வேண்டும். இந்த ஒண்ணுதான். அதை தவிர ஆட்சிக்கு வரணுங்கிறதெல்லாம் இல்லை அவருக்கு. அவருக்கு அந்த நோக்கமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எதனால அந்த நோக்கமே இல்லைன்றீங்க? இப்போ போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, பேசுறாரு. அதான் கேட்கிறேன், என்ன பிரச்சாரம் பண்றாரு? யாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாரு? கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கு எதிராக, கூட்டணி ஆட்சி என்பதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யறாரு. இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததை எதிர்த்து அன்வர் ராஜா திமுகவுக்கு போறாரு. இந்த பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிற பொழுது ஓபிஎஸ் நான் அதிமுகல சேர்த்த மாட்டேன், காலம் கடந்து விட்டதுன்னு பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இல்லைங்களா? அப்ப உங்க பேச்சு தந்தி டிவியில பேட்டி என்ன இருக்கணும்? ஸோ அப்படியே திமுகவுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்க வேணாமா? என்னங்க எடப்பாடி பழனிசாமி கொந்தளிக்கிறத பார்த்தா அடிச்சு பின்னி திமுகவை அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுவார் போல் இருக்குது, அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காருங்க, அப்படி தெரியணும் இல்ல? அப்படி தெரியலையே, அப்படி தெரியல எனக்கு. நான் பார்த்தேன் அந்த பேட்டி, அப்படி தெரியல எனக்கு. இல்ல இன்னொரு பக்கம் இப்ப நீங்க சொன்னீங்க அன்வர் ராஜா அவர்கள் திமுகவுக்கு போயிருக்காரு. அன்வர் ராஜா மாதிரியே இன்னும் நிறைய பேர் திமுகவுக்கு போவதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவலான ஒரு யார் சொல்றா அப்படின்னு பொதுவான கருத்து. யாரு பொதுவான யாரு? பொதுவா மக்கள் அன்வர் ராஜா சொல்றாரு. அன்வர் ராஜாவும் அதாவது பாஜகவோடு கூட்டணி என்பதிலும் பாஜகவுடன் கூட்டணி அமைச்சரவை என்பதிலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதுல ஏற்புடையதாக இல்லை. இந்த பாஜக கூட்டணி என்பதே தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களை வளப்படுத்தி கொள்வதற்காக, தங்கள் மீது உள்ள வழக்குகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இவர்கள் எடுத்த முடிவு, அமைத்த கூட்டணி. கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் உண்மையான அதிமுக விசுவாசிகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்கள், ஜெயலலிதா அம்மாவோடு பயணித்தவர்கள் மாற்று முகாமிற்கு சென்று பயணிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க. அதிமுகவுக்கு உள்ளேயே ஒரு மாற்று அரசியலை, மாற்று தலைமையை அல்லது மாற்று சித்தாந்தத்தை, மாற்று பாதையை உருவாக்குவதற்குத்தான் போராடுவாங்க. அந்த வகைகள்ல தான் என்னுடைய பயணம் எல்லாம் அமைந்திருக்கு. இப்போ நீங்கள் உங்களை மாதிரி மற்றவர்களும் இதே மாதிரி எண்ணங்கள் இருப்பாங்களே. இப்போ அன்வர் ராஜா அவர்கள் திமுகவுக்கு போயிட்டாங்க, ஆனா இந்த பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க நிறைய பேர் அந்த கட்சியில இருக்காங்க.
ஒரு 10-15 முன்னாள் அமைச்சர்களை தவிர மிச்சம் யாருக்குமே இது பிடிக்கல. யாருக்குமே பிடிக்கல. யாரும் ஏத்துக்கல. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முதற்கொண்டு அவங்களுக்கு பேரெல்லாம் கூட அடிப்படுது. இவங்கெல்லாம் வந்து அதிருப்தியில தான் இருக்காங்க. ஆனா அதுக்காக அவங்க எல்லாம் திமுகவுக்கு போயிடுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்ல அவங்க அதிருப்தியில இருக்காங்கன்றது உண்மையா? எல்லோருமே அதிருப்தியில இருக்க. எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில தாங்க இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஆமா, அவரே அதிருப்தியில தான் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில இருந்தா எப்படி இந்த கூட்டணின்றது? அப்புறம் அது ஒரு அதிருப்தியில் இல்லாம ஏன் அமித்ஷாவுக்கு எதிராக இவர் வந்து தேர்தல் களத்துல பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு? இல்ல அந்த நரேட்டிவ் தான். அந்த அவர் சொன்னது உண்மை. இங்க வந்து சார் சொல்ல வேண்டிய இடம் எதுங்க? அவங்கள்ட்ட தான். அமித்ஷாட்ட நீங்க சொல்லணும். நீங்க போய் வந்து மன்னார்குடியில் நின்று பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு நரேட்டிவும் ஒன்னு செட் பண்ணப்படுதுன்னு ஒரு நம்புறாரு. என்ன நரேட்டிவ் செட் பண்ணது? அதாவது அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிடும். இது திமுக செட் பண்ற நரேட்டிவ். அதுதான். அதை உடைக்க வேண்டியது அவருடைய கடமையா இருக்கு இல்ல அப்ப பாஜக அவள இந்த கூட்டணி அமைச்சரவை என்று சொன்ன அமித்ஷா திரும்ப அறிவிக்கணுமா, கூட்டணியில் வைத்துக்கொண்டு அதற்கு எதிராக பேசணுமா, அல்லது கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கணுமா? அப்ப அவருக்கு வந்து அந்த நேரேட்டிவ் செட் பண்றதுலயே அந்த தேர்தல் என்ன டார்கெட், சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா, திமுக வீழ்த்தப்பட வேண்டும், திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அண்ணா திமுக ஆள வேண்டும். இவர் அந்த நேரேட்டிவ்ல என்ன பண்ணிட்டாரு? இப்ப அவர் சொல்ற நேரேட்டிவ் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும், எல்லோரும் என்கிட்ட வாங்க, புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல வந்து படுத்துக்கங்கிறாரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? எனக்கு எவ்வளவு பங்கு கொடுப்ப கேட்கிறாங்க. அதிமுக ஆள வேண்டும்ங்கிற நேரேட்டிவ் நீங்க செட் பண்ணீங்கன்னா இந்த கேள்வி வராது இல்ல. அப்ப அதிமுக ஆள வேண்டும் என்றால் உங்களுக்கு வலிமை இருக்குதா ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு என்கிற கேள்வி வரும். அதுக்கு இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்படணும். இந்த ஒற்றுமைப்படுத்தப்படணும்ன்றது இந்த வெளியேறினவங்க ஓபிஎஸ் அவர்கள்ல இருந்து, நீங்கள்ல இருந்து, டிடிவி தினகரன். சார் நான் சொல்றது குப்பை சுப்பை ராமசாமி சுப்பிரமணி அவ்வளோ பேரும், மாயாண்டி முனுசாமி அவ்வளோ பேரும், நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க வெளியில விசிபிளா 4 பேர் இருப்பாங்க. அதிமுகல 1.5 கோடி உறுப்பினர்கள் அம்மா காலத்துல இருந்தாங்கன்னா அதுல ஒரு 10-20,000 பேர் ஒதுங்கிட்டா கூட குறைஞ்சது 1 கோடி பேர் அதிருப்தியில் இருக்காங்க. அதனால இது சில பேர்த்த சொல்லி இல்ல, ஒரு இயக்கம் ஒன்றுபடுத்தப்படணும், உற்சாகப்படுத்தப்படணும், தொண்டர்கள் தேர்தல் களத்துக்கு தயாராக இருக்கணும், அதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கணும். இந்த 8 மாதத்திற்கு முன்பாகவே இந்த பிரச்சாரம் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து இந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக அவரு இப்ப 20 நாள் பிரச்சாரம் போனாரா, 2 அடி உயர்ந்திருப்பாரா? ஆனா அன்வர் ராஜா திமுக போனதுல 4 அடி சறுக்கிருச்சா? 4 அடி சறுக்கிருச்சா? அப்ப நீங்க 2 அடி முன்வைக்கிற பொழுது 1 இன்ச்சு கூட பின்னோக்கி சரிவுகளை சந்திக்க கூடாது. அப்பதானே உங்களுக்கு வந்து மேல் நோக்கி வரும். இந்த அன்வர் ராஜா அவர்களின் வெளியேற்றம்ன்றது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவா இருக்கு? இல்ல அது ஒரு எப்படி பார்க்கல? வாக்காளர்கள் மத்தியில அது ஒரு சலசலப்பை உண்டாக்கும் இல்லையா? நீங்க அவரை வந்து வெறும் சிறுபான்மையினரா பார்க்காதீங்க. ஓகே, ஒரு அதிமுகவினுடைய எம்ஜிஆர் விசுவாசி, திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்தவர் என்று பாருங்க. முக்கிய தலைவர்கள் ஒருத்தரா இருந்திருக்காரு. அந்த நீங்க அவரை தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி அவரை விட யாருமே தலைவர் இல்லைன்னு சொல்லுவாரு. அதிமுகவுடைய இந்த தேர்தல் களம் இன்னும் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? 2026க்கு இப்போ தயாராகிட்டு இருக்காங்க, போகிறாங்க, கூட்டணிக்கு பேசுறாரு, எல்லாம் பண்றாங்க. இன்னும் நேரங்கள் இன்னும் காலம் இருக்கு இல்லையா? அவரும் அதே பாயிண்ட்டை தான் சொல்றாரு, காலம் கனியும் பார்க்கலாம் அப்படின்றது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்க. யாரு சொல்றா காலம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணிகள்லாம் இன்னும் முடிவடைகிறதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் எப்படி பாஜகவோட கூட்டணின்னு ஒரு அமைச்சாரு, என்ன பிரம்மாண்ட கட்சிகள்லாம் எங்களோட வந்து சேரும். என்ன சங்கர் சினிமாவா? பிரம்மாண்டமாக செட்டு போட்டு எல்லாம் செய்யறதுக்கு எந்த கட்சி பிரம்மாண்ட கட்சி? ட்ரம்ப்புக்கு, அதாவது எலன் மாஸ்க் ஆரம்பிக்கிற கட்சி ஒரு வேளை வந்து சேரலாம். ஏன்னா எலன் மாஸ்க் தான் வந்து உங்களுக்கு சேட்டலைட்டு அந்த மாதிரிலாம் பிரம்மாண்டமாக வந்து அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ட்ரம்ப் எல்லாம் மோடி கூட அலைன் ஆயிடுவார், மோடி தாண்டி அவர் வந்து வரமாட்டார். அப்போ ஒரே இது வந்து எலன் மாஸ்க்கு கூட வச்சோம்னா வேணா பிரம்மாண்டமாக சேட்டலைட்லேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஒவ்வொரு வாக்காளருக்கு ஒரு டெஸ்லா கார் கொடுக்குறேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி.
உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.